வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலுக்கு அனுமதி இல்லை, இன்னும் சில கோயில்கள் அனுமதி இல்லை. இப்போ முக்கியமாக பாராளுமன்றத்தில் திறக்கும்போது கூப்பில் அழைப்பு கொடுக்கல, செங்கோல் வைக்கும்போது அழைப்பு கொடுக்கல. வட இந்தியாவில் பெரும்பாலும் அந்த மாதிரி தான் நடக்குது. நீங்களே இப்போ பேசும்போது சொன்னீங்க 400 வருஷமாக போராடி அந்த கோயிலுக்கு அனுமதி பெற்றாங்க அப்படின்லாம் சொல்லி. இப்போ அப்படி பார்க்கக்கூடிய மத்திய அரசு இந்த பக்கம் வந்து சர்வசாதாரணமாக சரி போங்க, அவங்களுக்கு குடியரசுத் வராங்க, அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி பூர்ண கும்ப மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ என்ன இது? அது அவங்க சொல்லி கொடுக்கறது இல்லை, அது இங்கே இருக்கிற மரபு. அந்த மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களை தெய்வமாக வழிபடுகின்ற பழக்கம் வந்து தென்னாட்டில் தான் அதிகமாக உண்டு. வட இந்தியாவில் வந்து அப்படி மரபுகள் இருக்கான்னு கேட்டால் கதைகளாக இருக்கும். இங்கே வந்து மாதொரு பாகன் சொல்லிட்டு சிவபெருமானுக்கே சொல்லுகின்ற பழக்கம் இருக்கு. ஆனால் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, எது எப்படி இருந்தாலும் ஒரு இறை வழிபாடு என்பது அவர்களுக்கு உண்டான ஒரு தனி நம்பிக்கை. இப்போ நான் சொன்ன மாதிரி இஸ்லாமும் இந்துவும் ஒன்றாக இருக்கிற இடம். ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து துலுக்கநாச்சியார். அதே மாதிரி இங்கே வந்து இஸ்லாமும் இருக்கு, இந்துத்துவாவும் இருக்கு. நீங்கள் இந்துத்துவான்னு சொல்றீங்க, நான் ஏன்னா நம்பேன். ஆனால் வந்து வழிபாட்டு முறைகளில் வந்து யாரும் வந்து அங்கே போக வேணாம் வர வேணாம்லாம் சொல்கிறதில்ல, தனியாக பேசுவேன் பின்னாடி தமிழ்நாடு வந்து என்ன செய்யணுன்ட்டு. அப்படி இருக்கின்ற சூழலில் முர்மு அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்வார்கள். நாம் எப்படி இருந்தாலும் நமது நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் போகின்ற பொழுது தென்பகுதியில் இருக்கின்ற மக்கள் தெய்வங்களை எப்படி வைத்திருக்கிறார்கள், எப்படி வந்து அங்கே வந்து சமூக ஒற்றுமை இருந்தது. இப்போது இது ஆந்திராவில் கூட ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து நிறைய இஸ்லாமியர்கள் போவாங்க. அது நிறைய வீடியோவில் இருக்கும் பாருங்கள். காக்கிநாடாவோ கர்னூல்லையோ இருக்கும். அவங்க எல்லாமே வந்து பர்தா போட்டுக்கிட்டே போவாங்க, தேங்காய் எடுத்துகிட்டு போய் உடச்சிட்டு வருவாங்க. அப்படி இருக்கின்ற நம்பிக்கைகளில் மத நல்லிணக்கம் என்பதுதான் முக்கியமே ஒழிய மதம் வந்து அடுத்தது. மத நல்லிணக்கம் இருந்தால் அந்தந்த மதம் இருக்கிற இடத்துல இருக்கின்ற செய்தியை முர்மு அவர்கள் இந்த நாட்டிற்கு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி அதை உணர்ந்திருப்பாங்க. இப்போ தென்னிந்தியாவில் வந்து பெண்களையும் மதிக்கிறாங்க, பெண் தெய்வங்களையும் மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி.